ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கடந்த வாரத்திலே கர்த்தரே என் பலன் என்று சொல்லி சங்கீதம் 28:7 படி நாம் தியானித்தோம். எவைகள்லாம் பலன் இருக்கிறது, யாருக்கு பலன் கொடுப்பார், எப்படிப்பட்ட பலன் இருக்கும், அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி கடந்த வாரம் கடைசியாக 3 தலைப்புகளில் கூட பார்த்தோம். நமக்கு கர்த்தருடைய நாமத்திலே பலன் கிடைக்கும், கர்த்தருடைய வசனத்திலே பலன் கிடைக்கும், கர்த்தருடைய ஆவியிலே நமக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு 3 வகைகளிலே நமக்கு எப்படி பலன் கிடைக்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். கண்களை மூடி நாம் செபிப்போம். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம், கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன், தாய் பறவை செட்டை மூடி என்னையே, கண்மணி போல் என்னை நீர் பார்க்கிறேன், தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை நீர் காக்கிறேன். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையாய், எனக்கு பலனாய், என் கேடகமாய், என் துணையாய் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து, ஒவ்வொருக்கும் நீர் எப்படிப்பட்ட பலனாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்க ஆவியானவர் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபத்தின் மூலமாக, ஜெபிப்பதினாலே நமக்கு பலன் கிடைக்கும், ஜெபிப்பதினாலே நமக்கு பலன் கிடைக்கும். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 43 வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும்போது, கடைசி நேரத்துல ஆண்டவர் மரணம் அடைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் வழக்கம் போல ஜெபிக்கின்ற அந்த ஒலிவ மலைக்கு போறார், கெத்சமனே தோட்டத்துக்கு போறார். அங்கு சீஷர்களோடு போகிறார். சீஷர்களை ஒரு இடத்துல நிறுத்தி வைத்து, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு கல்லெறி தூரத்துக்குள் போய் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வந்து பார்க்கிறார், 2 முறை பார்க்கிறார், அவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று சொன்னால், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுதுதான் வானத்திலிருந்து ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார், அவரை பலப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் ஜெபிக்கும் போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளால் விழுகிறது. அவ்வளவு பெருமூச்சோடு கூட, அவர் மிகுந்த வியாகுலத்தோடு கூட அந்த ஜெபத்தை அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, தர்மையான வேளையில கூட, கடைசி மணி துளியில கூட அவரோடு இணைந்து ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அவர்கள் தூங்கி வழிகின்றவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் ஜெபிக்கும் போது தேவ தூதன் வந்து பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் எத்தனையோ கவலையோடும் கண்ணீரோடும் வியாகுலத்தோடும் ஆண்டவரிடத்திலே போராடி நாம் ஜெபிப்பதுண்டு. அப்பொழுது நாம் ஆண்டவர் வந்து நம்மை தேற்றுகிறவராய், நம்முடைய தூதனை அனுப்பி நம்மை தேற்றுகிறவராய், ஆற்றுகிறவராய் இருக்கிறார். தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் தூதனை அனுப்புவார். 1 நாளாகம் 29:12 எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களை, யாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகுமாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் வாசிக்கின்றேன். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள்.
12ஆம் வசனம், அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டிருக்கையில் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொடுத்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏரோது ராஜா யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது அவங்களுக்கு யூதருக்கு ரொம்ப பிரியமா இருந்தனால பேதுருவையும் அப்படி பிடிச்சு சிறைச்சாலை அடைச்சு வைக்கிறான், அவனையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆனா அவன் பாருங்க 4 வகுப்பாக பஸ்கா பண்டிகைக்கு முந்தின தினம்தான் இந்த காரியம் பின்பு பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை போய் சிறையில அடைச்சிடுறாங்க. 4 வகுப்பா இருக்குது அந்த ரூம்ஸ் நினைக்கிறேன். அந்த இடையில ஒவ்வொரு வகுப்புக்கும் 4 போர் சேவகர்களை நிறுத்தி இந்த பேதுருவை ஒரு வகுப்பிலே அடைத்து போடுகிறான். எப்படி தெரியுமா? 2 காவலாளிகள் அவன் பக்கத்திலே இருக்கிறாங்க, அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். வெளியிலயும் காவலாளிகள் இருக்காங்க, அவன் பக்கத்துல சிறைச்சாலைக்குள்ளேயே அந்த ரூம்குள்ளேயே 2 காவலாளிகள் இருக்கிறாங்க. அப்போ சபையார் எல்லாரும் அவனுக்காக ஜெபிக்கிறார்கள். மார்க்குவின் தாய் வீட்டுல ஒரு கூட்ட பெண்கள் எல்லாம் ஜெபிக்கிறார்கள். என்ன நடந்தது தெரியுமா? வானத்திலிருந்து தூதன் வருகின்றான். கர்த்தருடைய தூதன் அங்கே நிற்கிறான். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் விடுவதில்லை. ஜெபம் பண்ணினால் அங்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு பலம் கிடைக்கும். அந்த இடத்துல தூதன் அந்த அறையிலே வந்தபோது வெளிச்சம் பிரகாசித்தது. பக்கத்திலே 2 காவலாளிகள் படுத்திருக்கிறார்கள். அதை பாருங்க, 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொடுங்க. அவங்க வெளியிலலாம் இல்லை, வெளியில காவல்காரர்கள் இருக்கிறாங்க. அதே போட்டிருக்கு, காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தாங்க. வகுப்புக்கு 4 சேவகர்களாக இருக்கிறாங்க, 16 காவலாளிகள் இருக்கிறாங்க சேவகர்கள். இவன் பக்கத்துல 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா சிறைச்சால தூதன் இறங்கணும்னு ஒரு வெளிச்சம் உதித்தது. பேதுருவ விழாவில தட்டி சீக்கிரமா எழுந்துருன்னு அவனை பலப்படுத்துறாங்க. நீ எழுந்துரு சீக்கிரமா. பாத்தீங்களா? அப்படிதான் விழாவில தட்டி எலியாவை தட்டி எழுப்பி தழலில் சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குடி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொல்லி அவங்களை தட்டி எழுப்பினான். ஆண்டவர் தூதனை அனுப்பினான். அதே போல பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது தூதனை அனுப்புறான். வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த தூதர்கள் சொன்னது பேதுருவுக்கு மட்டும்தாங்க கேட்டுச்சு. 2 காவலாளிக்கும் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினான். நிறைய இடத்துல அந்த அயர்ந்த நித்திரையை குறித்து இருக்கவங்க, ஆனா சொல்ல நேரம் இல்ல. தாவீது கூட அப்படி தனக்கு எதிராக வந்தவர்களுக்கு இருந்துச்சு. எலிசா கூட அப்படிதான் நித்திரை மயக்கத்தை அப்படி குருட்டாட்டத்தை எல்லாம் ஏற்படுத்தினான்னு போட்டிருக்கு. தாவீது சவுலை பிடிக்க போன போது அங்க உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவரை பிடிக்க இல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல கைய போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அந்த சொம்பையும் ஒரு தண்ணி சொம்பையும் ஒரு ஈட்டியும் பக்கத்துல இருந்துச்சு, அதை எடுக்க போனா பாருங்க என்ன அருமையான காரியம். எல்லாரும் தூங்கி கொண்டிருக்காங்க, அவ்வளவு சேவகர்கள். அதே போல இந்த 2 சேவகர்கள் பக்கத்துல தாங்க இருந்தாங்க. வெளிச்சம் அவங்க கண்ணில் படல, தூதன் சொன்னது அவங்க காதுல விழல. தட்டி எழுப்புனா உடனே சங்கிலிகளும் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஒரு பலம் வந்தது, உன்னத பலம் வந்தது. சங்கிலி எல்லாம் கழனா சத்தம் வரும் தானே, சின்ன சத்தமாவது வந்திருக்கும் தானே. ஆனா அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி கொள்ளு, உன் பாதரட்சிகளை தொடுத்து கொள்ளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் அந்தபடியே செய்யறான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள், என் பின்னே வான்றாங்க. எல்லா கதவுகளும் என்ன பண்ணுது, தானா திறக்குதுங்க, தானா திறக்குது. எல்லாம் 1ஆம் காவல் 2ஆம் காவல் அப்படின்னு சொல்லிட்டு 4 காவலையும் தாண்டி வரான். இருப்பு கதவண்டை வந்தபோது அது தானாய் திறந்தது என்று சொல்ல ஒரு சத்தம் கேட்கலங்க. அந்த சேவகர்கள் பக்கத்துல இருந்த சேவகர்கள் முடிச்சிருந்தாலும் சரி, வாசல்ல முன்னால இருந்த காவலாளிகள் முடிச்சிருந்தாலும் சரி, பின்னாடியே ஓடி பிடிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் அயர்ந்த நித்திரை கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால வெளியில அவன் கனவு மாதிரி இருக்குது. அவனுக்கு என்னன்னே தெரியல. பெரிய வீதி வந்த உடனே நேஷனல் ஹைவேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்த உடனே வீதி நடுக நடந்து போனார்கள். அப்ப பேதுருக்கு தெளிவு வந்த போது, ஏரோதுவின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கின
கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை பலப்படுத்தினார். நான் இப்பொழுது இது மெய் என்று காண்கிறேன். இதுவரைக்கும் நான் சொப்பனும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது கதவுகள் திறக்கும், சங்கிலிகள்லாம் அறுப்புண்டு போகும், அங்கு வெளிச்சம் உதிக்கும், தூதனை அனுப்புவார், பலப்படுத்துவார், உன்னத பலன் நமக்குள் இறங்கும். பிரியமானங்களே, ரிச்சர்ட் உம்ரான் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர் அங்கு எருசலேமுக்கு போய் ஆண்டவருடைய கல்லறையை விசிட் பண்ணும்படியாக போறாங்க. அப்படி போகும்போது நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கல்லறையை வெளியே வரும்போது அந்த கல்லறையை காத்து கொண்டிருந்த காவலாளியின் ஒரு கால் சூம்பி போயிருந்தது. இவரால் தாங்க முடியல. உயிர்த்தெழுந்த இயேசுவின் கல்லறையை காத்து கொண்டிருக்கிற இவனுடைய கால்கள் சூம்பி போகலாம் சொல்லி உள்ளேயே போய் நல்லா ஜெபிச்சுட்டு பரிசுத்த ஆவினால் நிரம்பி வரும்போது இவனை பார்த்தவுடன் இவருக்குள் ஒரு வைராக்கியம் வந்தது. அப்படியே அங்கேயே முழங்கால் போட்டுட்டு அவனுடைய கால்களை தொட்டு ஜெபிக்கிறார் பாருங்க. ஜெபிக்க ஜெபிக்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க அவனுடைய சூம்பி போன கால் வளர்ந்தது, அவன் நின்றான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சூம்பி போன பிரச்சனையா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் கிட்டத்துல நம்ம ஜெபிக்கும் போது அவர் பலன் தருவார். இந்த அருமையான காவலாளியை பலப்படுத்தி நிமிர செய்தார், நிற்க செய்தார். பிரியமானங்களே, அன்றைக்கு பேதுரு யோவான் காலத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கும் அந்த அற்புதங்கள் நடக்கிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலே எந்த சோதனை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சோர்ந்திடாம மாம்சத்தில் பலம் கேட்க அவரிடத்துல ஜெபிக்கும் போது அவர் ஜெயம் தருகிறவராயிருக்கிறார். ஒரு பாடலை கூட பாடலாம். சோதனைகளை விழிப்புடன் ஜெபிக்க, சோதனை அதிலும் சோர்ந்திட ஜெபிக்க, என் மாம்சத்தின் பலவீனத்தால் ஆவியின் பலன் தாருமே என் தேவா. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜபாவியால் என்னை நிரப்பிடுமே. ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜப சிந்தையில் தாருமே என் தேவா. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜபாவியால் என்னை நிரப்பிடுமே. பாருங்க, ரெண்டாவது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் பலன் கொடுக்கிறாராம். முதலாவது நம்ம பார்த்தோம், கர்த்தரிடத்திலே ஜெபிப்பதினாலே நமக்கு பலன் கொடுக்கிறார். அடுத்தது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பலன் கொடுக்கிறார். ஏசாயா 40:30-31 வசனங்கள்ல பாருங்க, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்படுது. பாத்தீங்களா, கர்த்தருக்கு எந்த மனிதன் காத்திருக்கிறானோ, கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய நேரத்திற்காக, கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருவதற்காக எந்த ஒரு மனிதன் பொறுமையோடு காத்திருக்கிறானோ அவனுக்கு புது பலன் கிடைக்குங்க. நேரம் நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் காத்திருக்கிறானோ அவனுக்கு புது பலனை கொடுத்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்பும்படியான கிருபைகளை தருவாராம். பாருங்க, எனக்கு ஒரு பிடித்த சங்கீதம் 40:1-2 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்படியே சாஞ்சி காதை வச்சு கேட்கிறாருங்க. அதை இமேஜின் பண்ணி பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார், பலப்படுத்தினார். என்ன நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத பாக்குறோம். சங்கீதம் 31:24 பாருங்களேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பாத்தீங்களா, ஸ்திரப்படுத்துது பலப்படுத்துது எல்லாம் ஒண்ணுதாங்க. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் பலன் தருவார், ஸ்திரப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், திடப்படுத்துவார். அவர் பொறுமையுடன் காத்திருக்கும் போது அவர் என்ன செய்வாரு, அவர் கூப்பிடுதலை கேட்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 37:9 பாருங்களேன், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு பலன் கொடுப்பாருங்க. பூமியே சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பலனை அவர் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். ஏசாயா 64:4 கூட ஒரு வசனம் இருக்கு. 64:4 தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பலனை அவர் கொடுப்பாருங்க. அதை யாருமே கிரகிக்க முடியாது, யாருமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிறைவான பலனை அவர் நமக்கு தரக்கூடிய வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆபிரகாம் ஒரு வசனம் கூட இருக்கு. அப்போஸ்தலர் 1:5 ஆண்டவர் சொல்றார், வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்றார். அது ஆபிரகாம் சாராளுக்கு ரொம்ப பொருந்தோங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசிகளின் பட்டியல் இருக்குது. ஆனா அதுல இந்த காத்திருக்குதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவளென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். யார் சரீரம் செத்தது? ஆபிரகாமை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் வசனத்துல தேவன் தாமே கட்டி அதுல எபிரேயர் 11:10 ஆபிரகாம் காத்திருந்தான். பாருங்க, காத்திருந்தான். ஆனாலும் கூட எத்தனை வருஷம் பாருங்க அதுல போட்டிருக்கு. ஏனெனில் தேவன் தாமே உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அந்த ஒரு செழிப்பான நாட்களுக்காக அவன் காத்திருந்தான். அந்த சாராளும் காத்திருந்தாள் என்று போடப்பட்டிருக்கிறது. அதனாலதான் காத்திருந்து கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள். வாக்கு தத்தத்தை நம்பி இருந்தாள், அது உண்மை என்று நம்பி இருந்தாள். அதனால கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள். பெண்களுக்குரிய வழிபாடு நின்றுவிட்டது, எல்லாம் முடிந்தது. ஆனாலும் கூட ஆண்டவர் 75 வயது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கும் போது சாராளுக்கு 65 வயது. ஆனாலும் கூட ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை அவர் கெட்டியாக பிடித்து கொண்டு காத்திருந்தார்கள். 25 வருஷம் காத்திருந்தாங்க. பாருங்க, எத்தனை அழகான ஒரு காரியம். காத்திருந்து ஆபிரகாம் சந்ததியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமும் சாராளும் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு புது பலன் அவர்களுக்கு வந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் நாள் கடந்து விட்டது சோர்ந்து போயிட வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவருக்கு நாளும் நேரமும் ஒரு பெரிதல்ல, ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் மாற்றி பலனடைய செய்வார். அப்படிப்பட்ட பலனை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாடலாம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவோம். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். மூணாவது, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நமக்கு பலன் தர்றாராம். எவ்வளவு பெரிய காரியம் இல்ல, அவருடைய கிருபைங்க. நம்ம இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கிருபையினால் தான் பலப்பட்டு நம்ம காத்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 12:9 பாருங்க, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்றத பாக்குறோம். பாருங்க, இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என் சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, அதை நான் எதுவுமே செய்ய முடியாதபடி அது என்னை குட்டும் சாத்தானின் தூதனாய் இருக்குது, அதனால அந்த முள்ளை என்கிட்ட எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறத நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க 7ஆம் வசனத்துல, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது மாம்சத்துல, என்னை நான் உயர்த்தாதபடி அது என்னை குட்டும் சாத்தானே தூதனாயிருக்குன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, அது என்னை
விட்டு நீங்கி விடும்படி செய்யுங்கன்னு 3 தரம் விண்ணப்பம் பண்றான். ஆனா ஆண்டவர் சொல்ற அந்த முள் அப்படியே இருக்கட்டும்ப்பா, அப்பதான் நீ உயர்த்தாதபடி நீ அப்படியே இருப்ப. அந்த முள்ளு ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க. அவரில் யூரினரி பிளாடர்ல கல்லுன்றாங்க, அவருக்கு பயங்கரமான தலைவலின்றாங்க. ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க. சரித்திர ஆசிரியர் அது என்னன்னு தெரியல. ஆனா நான் எப்படி எடுத்தேன்னா, அது என்னை உயர்த்தும்படி, நான் உயர்த்தாத படிக்கு என்னை குட்டும் சாத்தானின் தூதனா இருக்கு, நான் பெருமை பாராட்டிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு தடை வச்சிருக்காரு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அருமையான வேளையிலே ஒரு வேளை நம்ம சில வேளையிலே சில காரியத்தை அனுமதிப்பார். நம்ம மேன்மை பாராட்டிடக்கூடாது, நம்ம பெருமை பாராட்டக்கூடாது, நம்மை நாமே பெரிய ஆளா நினைச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில இது வச்சிருப்பார், தடை கற்கள் வச்சிருப்பார். அது மாதிரிதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அது அப்படியே இருக்கட்டும், ஆனா அதுக்கு பதிலாக என் கிருபை உனக்கு தரேன், அந்த கிருபை உனக்கு போதும்பா. உன்னுடைய பலவீனம் என்ன இருந்தாலும் உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்ப அவர் கிருபை இருந்தா போதுங்க. அவருடைய கிருபை இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அவருடைய கிருபை இல்லாட்டி நம்ம நிலைச்சிருக்கவே முடியாது இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட அவர் கிருபை நமக்கு எப்பவுமே இருக்கணும்னு நம்ம செபிக்கணும். பாருங்க, கலாத்தியர் 6:18 அவருடைய கிருபையை குறித்து கடைசியில எப்படி முடிக்கிறாருன்னா, கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே இருப்பதாக, உங்களோடு கூட இருப்பதாகன்னு சொல்ல, உங்கள் ஆவியோடு இருப்பதாக. அந்த கிருபை சரீரத்துல மாத்திரம் அல்ல, ஆவியிலையும் இருந்தாதான் நம்ம பலம் உள்ளவர்களாய் இருப்போம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 12:10 பாருங்க. அதே இது நான் அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதும்ட்டாரு, என்னுடைய பலவீனத்தினுடைய பலன் பூர்ணமா விளங்கும்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் இனிமேல் சந்தோஷம் தான் படுவேனே தவிர, என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேனே தவிர அதை குறித்து நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படும். அப்ப எனக்குன்னு ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா அது கிறிஸ்துவின் நிமித்தம் தான் வருது. அதெல்லாம் நான் வச்சு சந்தோஷமாடுறேன் அப்படின்னு சொல்லணும். நான் இது ஒரு டீச்சர் ரொம்ப பலவீனப்பட்டிருந்தாங்க. நான் பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கும்போது, ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது, அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி கொடுத்தேன், இதை படிங்கன்னு சொல்லி. அவங்க ரொம்ப சந்தோஷமா இதை படிக்கும் போதே ஒரு பலன் இருந்தா மாதிரி இருந்துச்சு டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அருமையான வேளையில நீங்களும் நான் கூட நிறைய வியாதியஸ்தர்களுக்காய் நான் முன்னெல்லாம் கடிதம் எழுதுவேன், பேர் போடாம நிறைய கடிதங்கள் எழுதி அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இந்த வசனங்கள் தான் வியாதிக்காக, சரீர பலத்துக்காக நிறைய வசனங்கள் எழுதி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, உங்களுடைய கிருபை எனக்கு போதும், நான் பலவீனமாய் இருக்கும் போதே கிறிஸ்து இயேசுக்குள் பலமுள்ளவனாய் இருக்கிறேன், வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பை நேரிடாது அப்படின்னு சொல்லி நிறைய வியாதிக்கு சுகமளிக்கும் தேவன் தமது வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்கி எல்லா அழிவுக்கும் விலக்கி விட்டுக் கொள்கிறார், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லி எழுதி அனுப்பினேன். அப்படியாய் கூட எனக்கு தெரிந்த அருமையான ஒரு மருத்துவருடைய மனைவி சுகவீனமா இருந்தாங்க கேன்சர்னால. அவங்களுக்கு நான் இதை எழுதி அனுப்பினேன். அது நடந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேல கூட இருக்கும் நான் நினைக்கிறேன். அவருடைய கிருபையில அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுங்க. நான் எழுதின வார்த்தையினால இல்ல, அவங்க விசுவாசித்து அதை படித்து சொந்தமாக்கி கொண்டப்பனாலே இன்றைக்கும் அவர்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். 4th ஸ்டேஜ் கேன்சர் என்று சொன்னாங்க, லங் கேன்சர். ஆனாலும் கர்த்தர் வார்த்தையில ரொம்ப பலன் இருக்குங்க, வாக்கு தத்தத்துல ரொம்ப பலன் இருக்கு. அவருடைய கிருபை தான் அவங்கள தாங்கி இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை விசுவாசித்தார்கள், அதனால அவருடைய கிருபை. இப்ப பாருங்க எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும்னார், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருடைய பலவீனங்களை குறித்து அவர் மேன்மை பாராட்டினார், சந்தோஷப்பட்டார். ஏன்னா கர்த்தரால் வருகின்ற பலவீனங்கள் பரவாயில்ல, நான் அதை சந்தோஷமாக எண்ணுகிறேன் என்ற அந்த வார்த்தையை பிடித்து கொண்டார். அதே போலதான் அந்த சகோதரி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, அவருடைய கிருபையுள்ள அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு விசுவாசத்தபடினால அவர்களுக்கு அந்த கிருபை பலன் கொடுத்தது. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ஜீவனோடு இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, அருமையான வேளையிலே சங்கீதம் 147:11 பாருங்க, தமக்கு பயந்தவர்களுக்கு
பாருங்க 47:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருந்து அதை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:10 பாருங்க. 1 கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்து. எப்படி சொல்றாரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல், நான் அல்லங்க என்னிலே இருக்கிற அவருடைய கிருபையினாலதான் அப்படி செய்ய முடியுது அப்படின்னு சொல்றார். முன்னாடியே சொல்லிட்டாருங்க அவருடைய கிருபையை குறிச்சு. 1 கொரிந்தியர் 15 சொல்லியிருக்காரு. ஆனா ஆண்டவர் இங்க வந்து அவருடைய பலவீனத்தை குறித்து அவர் 3 முறை விண்ணப்பிக்கும் போது என்ன சொல்றாரு, என் கிருபையை பத்தி தான் நீ நல்லா சொல்லியிருக்கல்லப்பா, என் கிருபை தான் உனக்கு தெரியுமல்ல, அந்த கிருபை உனக்கு போதும்பா, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி சில நாவினாலே அறிக்கை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியாய் நீங்க எபிரேயர் 13:9 கூட பாத்தீங்கன்னா அதுல பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதீர்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது, போஜன பதார்த்தங்களின் முயற்சி செய்கிறவர்கள் பலமடையில்லையே. அதனால போஜனத்தினால் பலன் இல்லப்பா, என்னுடைய கிருபையினால என்னுடைய இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கும்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே பலப்படுவோமா, அவருடைய கிருபையில் பலப்படுவோம். பலவீனங்கள் மத்தியிலே கர்த்தர் நம்ம தம்முடைய கிருபையினாலே தாங்கக்கூடியவராய் இருக்கிறார். பாருங்க, மிஷனரி பணியை ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு சகோதரன் செய்வதற்காக புறப்படும் போது அவருக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல 2 காலையும் இழந்தார். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, நீ போக வேண்டாம், இது ஒரு தடையாயிடுச்சு, நீ ஆப்பிரிக்க தேசத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் போவேன்னு சொல்லிட்டு 2 கால்களிலும் மரக்கால்களை பொருத்தி கொண்டு அவர் அந்த ஆப்பிரிக்க தேசத்துக்கு போறார். அங்க எல்லாரும் தடுக்கிறாங்க இவங்கெல்லாம், ஆனா போறார். அவருடைய குறிக்கோளே ஆப்பிரிக்க தேசத்தில் உள்ள ஜனங்களை சந்திக்க வேண்டும் சொல்லி. ஆனால் ஒரு முறை அங்க இருந்த காட்டு மிராண்டி ஜாதியார் அவரை பிடித்து தாங்கள் வசித்த காடுகளுக்குள்ளே அடர்ந்த பகுதியில் இழுத்து கொண்டு போறாங்க. அவர் தன் ஜீவனுக்காக மக்களிடம் மன்றாடுறாரு. ஆனா அவங்க கேட்கல, அவங்க மாம்சத்தை புசிக்கணும் அந்த நோக்கத்துல கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. அப்ப அந்த காட்டு மிராண்டியின் தலைவன் சொல்றான், சரி இன்றைக்கு அவருடைய காலை நான் வெட்டி சாப்பிடுவோம், நாளைக்கு கையை துண்டு துண்டாக சித்திரவதை செய்து நாம் சாப்பிடுவோம் என்று சொல்லி அவருடைய காலை வெட்டுவதற்காக கத்தி எடுத்து ஓங்கும் போது அது வித்தியாசமானதா இருந்தது. அவங்க அந்த மாதிரி மரக்காலை பார்த்ததே இல்லை, வெட்ட முடியவில்லை, சதனா டக்குன்னு வெட்டிடலாம். அப்ப அவங்க பார்த்த உடனே அவங்களால அது மரத்தினால் செய்யப்பட அது மாதிரி பார்த்ததே இல்லை. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் ஒரு தெய்வீக பிறவி என்றும் கடவுளின் அவதாரம் என்று எண்ணி அவருக்கு பயந்து நடுங்கினார்கள். பார்த்தீங்களா, பயந்தவன் மட்டுமல்ல, அவர் பிரசங்கித்த சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்தார்கள். அப்பொழுதுதான் அந்த பக்தனுக்கு தெரிஞ்சு கர்த்தர் ஏன் இந்த ஆக்சிடென்ட்டை சில ஆண்டுகளுக்கு முன்பாக அனுமதித்தார் என்பதை உணர முடிந்தது. 30 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளை, உங்களுடைய பலவீனங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். பலவீனமா இருக்குதா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னது போல என் கிருபை உன்னை தாங்கும், என் கிருபை உனக்கு போதும் சொன்னது போல. பாருங்க, இவர் பலவீனத்தின் மத்தியில போனா கர்த்தர் எது செஞ்சாலும் அது நன்மைக்காய், தமிழத்துல அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். கிருபையுள்ள ஆண்டவர் ஒருபோதும் தீமையை அனுமதிக்க மாட்டார், எப்பொழுதுமே நன்மையை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். எனவே இந்த பக்தன் அன்றைக்கு போகாமல் இருந்திருந்தார் என்று சொன்னார். ஆப்பிரிக்க நாடு அந்த பகுதி காட்டு மிராண்டிகள் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்க முடியாது. கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஜபத்தினாலே அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்கும் போது, அவருக்காய் காத்திருக்கும் போது அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய கிருபையினாலே நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா,
காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அருணும் என் கோட்டை என் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அருணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்பதனாலே நீர் எங்களுக்கு பலன் தருகிறீர். உமக்காக காத்திருக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு பலன் தருகிறீர். உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு பலன் தருகிறீர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாங்கிக் கொள்ளுங்க, ஆதரிங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க. உடைய பலத்தால் இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க. யார் யார் எந்தெந்த பகுதியிலே பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ உடைய கிருபை தாங்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. காத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன், ஆமீன்.